ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்க்க போகிறோம். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன். சரிங்களா, 5 திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் படிச்சிருவீங்க. பிளானிங் கமிஷன் இதுக்கு வந்து சற்று மாறாக வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி ஆயோக், சரிங்களா, நிதி ஆயோக் இருக்கும். ஸோ இது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிசி, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸ்க்ரீன் ஷேர் இல்லைங்க சார். அப்படியா, சாரி சார். இல்ல சார், ஷேர் ஆகுதுங்க சார். சார் தெரியுதுங்களா, விசிபிளாக இருக்குங்களா? எஸ் சார். சார் சார் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குங்களா? இல்லை எஸ் சார். சார் எஸ் சார். சார் இன்கேஸ் ஏதாவது யாருக்கும் தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய நெட்வொர்க் வந்து, ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், என்ஹெச்ஆர்சி, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி. அப்புறம் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் புரூ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகேங்களா, அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ். சரிங்களா, ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். சரிங்களா, ஸோ எது என்னென்னு சொல்லிடுறேன், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1950, சரிங்களா, மார்ச் மாதம் 1950 இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, யார் இதுக்கு ஹெட்டாக அந்த டைம் இருப்பார்னா நியோகி. சரிங்களா, அதாவது கேசி நியோகி அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து இந்த இந்த இதை வந்து எதுனா பிளானிங் கமிஷன் உருவாக்கியிருப்பாங்க. பிளானிங் கமிஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சரிங்களா, ஏன்னா இது வந்து கூட்டாட்சி அமைப்பு, இந்த கூட்டாட்சி அமைப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, சரிங்களா, ஒருத்தரை வந்து வழிவகை பண்ணி கொடுக்கணும் இல்லையா. எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு எப்படி புரியுதமாக சொல்கிறது, இப்போ வந்து 1952 வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சு, 51 52 எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய ஜிடிபி இப்போ வந்து 2020 இல்லை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ இருக்கான்னா கிடையாது. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தக்கூடிய அந்த வியூகம், அந்த அந்த திட்டங்கள் வைக்கக்கூடிய வியூகம், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்தியாவோட மக்களுக்கு என்ன தேவை, சரிங்களா, அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன தேவை, இந்த இப்போ இஸ்ரோவுக்கு வந்து அடுத்த 20 வருஷத்துக்கான பிளான் என்ன, சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஆர்மி இருக்குது, ஆர்மி வந்து பாகிஸ்தானும் நம்மளும் வந்து ஒரு காலத்தில் சம விஷயமாக போராளியாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து 10 படி மேலே இருக்கோம், அவன் 10 படி கீழே இருக்கான். இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை தான். அந்த தொலைநோக்கு பார்வையை வகுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறவங்க. சரிங்களா, பணம் மட்டும் கிடையாது, பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய அனைத்து விதமான பாதுகாப்பாகட்டும், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், அனைத்து விஷயங்களையும் வந்து அவங்க வந்து பிளானிங், அதாவது பிளான் பண்ணுறது அவங்க வந்து எப்படின்னா பிளானிங் கமிஷனாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பிளானிங் கமிஷன் 2014 அப்புறம் பிளானிங் கமிஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு மாற்றாக பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த பிளானிங் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மார்ச்
இந்த பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து மார்ச் 1950 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, கொண்டு வந்தாங்க. கேசி நியோகி அப்படிங்கிற ஒரு தலைமையில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெய்தர் கான்ஸ்டியூஷனல் பாடி நார், அதாவது நெய்தர் ஆர் நார் வந்து அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு சுப்ரீம் ஆர்கன். சரிங்களா, சுப்ரீம் ஆர்கன். சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது இப்போ 2014 முன்னாடி, சாரி ஆமாம் 2014, இப்போ 2014 டிசம்பர் வரைக்கும் இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது இஸ் சுப்ரீம் ஆர்கன் ஆஃப். சரிங்களா, சுப்ரீம் ஆர்கன் ஒன்றும் இல்லை. சுப்ரீம் ஆர்கன்னா இவங்களுடைய அந்த வந்து அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல், இந்தியா வந்து இந்த மாதிரி வளர்ந்துடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த சுப்ரீம் ஆர்கன் ஆஃப் போத் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா, போத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது சரிங்களா ஸ்டாஃப் ஏஜென்சி. ஸோ ஸ்டாஃப் ஏஜென்சின்னா உங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னா ஒரு அட்வைசரி பாடி. சரிங்களா, அட்வைசரி பாடினா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. பொதுவாக வந்து இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அந்த அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்காது. சரிங்களா, எல்லா இடத்துலையும் இது இருக்கிற விஷயம்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது there is no executive responsibility on planning commission. சரிங்களா, அவங்களுடைய ஒரே ஒரு ஒன்லி திங் இஸ் தட் என்ன அப்படின்னா the planning commission is the advisory body அப்படி மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா, இந்த பிளானிங் கமிஷன் எப்போ ரிப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது எப்போ நிதி ஆயோக்கார் ரிப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 1. சரிங்களா, ஜனவரி 1, 2015 வந்து they can replace at நிதி ஆயோக். சரிங்களா, நிதி ஆயோக் என்ன நிதி ஆயோக் அப்படின்னா சரிங்களா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்தியா, அதான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இதில் வந்து இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிசின்னு சொல்லுவாங்க. என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆனுவல் இன்ட்ராக்ஷன் டியூரிங் பிளான் மீட்டிங்ஸ். ஸோ அதனை பொறுத்து தான் வந்து இந்த நிதி ஆயோக் இருக்கும். இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த நிதி ஆயோக்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த நிதி ஆயோட அப்ஜெக்டிவ்னா திங்க் டேங்க். சரிங்களா, த ப்ரீமியர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, திங்க் டேங்க். த ப்ரீமியர் பாலிசி ஆஃப் நிதி ஆயோக் இஸ் திங்க் டேங்க். சரிங்களா, திங்க் டேங்க் அதுதான். சரிங்களா, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா நிதி ஆயோக்குங்கிறது சரிங்களா பிளாட்ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் எல்லாமே நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இது எல்லாத்துக்கும் பொறுப்பானவங்க யார் அப்படின்னா நிதி ஆயோக் தான். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அதுக்கு முன்னாடியே 1950s பிளானிங் திட்ட கமிஷன் ஒன்று இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கவர்மெண்ட் வருது, அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து பிஜேபி கவர்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ், சரிங்க, அந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது, அந்த அந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து யார் அப்படின்னா இந்த சரிங்களா இந்த பிளானிங் கமிஷன் தான். சரிங்களா, இந்த பிளானிங் கமிஷன் தான். இது ரொம்ப முக்கியம். அந்த பிளானிங் கமிஷனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க என்னன்னு அப்படின்னா நிதி ஆயோக்னு. சரிங்களா, அந்த பிளானிங் கமிஷன் மற்ற என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் இந்த பிளானிங் கமிஷனை பொறுத்த மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது அவங்க தான். சரிங்களா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா விதமான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணது இவங்க தான். எல்லா விதமான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணது அந்த காலகட்டங்களில்.
ஒரே செகண்ட்